வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் அக்டோபர் 17 வரை தமிழ் மாதத்தில் புரட்டாசி மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியாக வரக்கூடிய இந்த 17 நாட்களுக்குடைய பலன்களை பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது துலாம் ராசிக்கு என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக இந்த பதிவு இரண்டு ஜோடியான கிரகங்கள் சார பரிவர்த்தனையில் இருப்பது எல்லோருக்குமே ஒரு முக்கியமான பலன்களின் மாற்றத்தை கொடுக்க இருக்கிறது. அந்த அடிப்படையில் விளக்கமாக துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு 17 நாட்களுக்கு என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படிங்கறத நம்ம விளக்கமாக பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இது நாள் வரை அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்த குருவாக இருந்தார். நிறைய பேருக்கு இது தெரிந்திருக்கும். குரு மறைந்திருக்கிறார் அப்படின்னு குரு பெயர்ச்சி தொடங்கி இவர்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு மனநிலையாக இருந்திருக்கும். இது நல்லது செய்யுமா இல்லை நான் கெடுதல் செய்யுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். சிலருக்கு பேசிக்ஸ் ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு துலாம் ராசிக்கு குரு கெடுதல் செய்யக்கூடியவர், அவர் மறைவது நன்மை அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஆனால் இயற்கை சுபகிரகம் மறைவது கண்டிப்பாக ஏதாவது தொல்லை கொடுக்குமோ, பணத்தட்டுப்பாடு, குழந்தைகளோடு பிரச்சனை வருமா அப்படிங்கிறது சிலருக்கு தோன்றி இருக்கலாம். இப்பொழுது இந்த பலன்கள் எல்லாம் மாறக்கூடிய அளவிற்கு இந்த சார மாற்றம் நட்சத்திர அடிப்படையில் முக்கியமான ஒரு பங்கை கொடுக்க இருக்கிறது. அந்த அடிப்படையில் 8ஆம் வீட்டில் மறைந்திருக்கக்கூடிய குரு செவ்வாயாக இப்பொழுது மாறப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் குரு கிரகம் செவ்வாயுடைய நட்சத்திர சாரத்தில் செல்வதும் அந்த செவ்வாய் கிரகம் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து குருவினுடைய சாரத்தை எடுத்துக்கொண்டு அந்த குருவே 9ஆம் வீட்டிற்கு நகர்ந்தது போன்ற ஒரு பலனை கொடுக்க இருக்கிறது. இதற்கு பாத்தீங்கன்னா 2 செட் ஆஃப் பலன்கள் இருக்கிறது. நன்மையான பலன்கள், கண்டிப்பான தொல்லையான பலன்கள். முதலில் நன்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பலத்திற்குடைய குரு கிரகம் மீன ராசிக்குடைய 6ஆம் அதிபதியாக துலாம் ராசிக்கு வரக்கூடிய இந்த குரு 9இல் இருப்பது அற்புதமான நன்மை. பணிக்கான வெளிநாடு பிரயாணங்கள், பணி ரீதியிலான வளர்ச்சிகள், ஒரு திடீர் யோகமான நன்மையான பலன்கள் பணியில் நடக்க இருப்பது நல்ல நிலை. கடன்கள் வாங்க வேண்டிய நிலையில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாள் தடைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தேவைக்கு ஏற்ற ஒரு கடன் தேவையான நேரத்தில் தேவையான தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல பலன். அதே சமயம் 6க்குடையவருடைய 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவினுடைய சாரத்தில் 9இல் தந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் கண்டிப்பாக தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, ரொம்ப கவனமாக நுணுக்கமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் தந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு துலாம் ராசியின் 9ஆம் வீடு தந்தை ஸ்தானம் மிதுன ராசி. அந்த தந்தை ஸ்தானத்திற்கு சுகஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் இணைந்திருப்பது கண்டிப்பாக ஆரோக்கிய ரீதியிலாக தந்தைக்கு மேலும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த குரு கிரகம் செவ்வாயுடைய சாரத்தில் அமர்ந்து அந்த குருவுடைய சாரத்தில் செவ்வாய் மாறி இருப்பதும் இந்த 2ஆம் வீடாகிய இவர்களுக்கு தனஸ்தானத்தை குரு பார்ப்பது செவ்வாய் போன்ற ஒரு பலனை 2ஆம் வீட்டிற்கு கொடுப்பது. 2ஆம் வீடு வலுப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். வருமானத்தில் நல்ல உயர்வு அப்படின்னு நம்ம இதற்கு முன்னால் சொன்ன பலன்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பலனாக இதை சேர்த்து கொள்ளலாம். மேலும் ரிலேஷன்ஷிப் வகையில் இவர்களுக்கு புதிதாக ஒரு உறவுகளுடன் ஒரு நல்ல இணக்கமான நிலை, குடும்ப வாழ்வில் ஒரு உயர்வான நிலை, குடும்பம் அமைவது, திருமண பாக்கியம், குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய நல்ல பலனாக இது இருக்கும். வாழ்க்கை துணையுடைய கான்ட்ரிபியூஷனால் இவங்களுக்கு பொருளாதார உயர்வு குடும்பத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவங்களுடைய வருமானமாக இருக்கலாம், அவங்களுடைய பூர்வ புண்ணிய பலம், பூர்வீகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சில நன்மைகள், இதெல்லாமே இந்த குரு செவ்வாயுடைய இணைவு நட்சத்திர பரிவர்த்தனை துலாம் ராசிக்கு உத்தியோகம், தொழில், பிரயாணங்கள், வருமானத்தில் உயர்வு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதின்னு சொல்லலாம். ஆனால் தந்தைக்கு சிறிது கவனமான பலன்கள் அப்படிங்கிறதும் உறுதியாக தெரிகிறது. அடுத்ததாக 2 நட்சத்திர பரிவர்த்தனை பெறக்கூடிய கிரகங்கள் துலாம் ராசிக்கு மிகப்பெரிய ராஜயோகாதிபதியான சனி கிரகம் 5இல் இருந்து ஓரளவிற்கு பூர்வ புண்ணிய பலத்தை கொடுத்தாலும் இவர்களுக்கு குழந்தைகள் ரீதியிலான ஒரு சின்ன தடை, குழந்தைகளோடு சிலருக்கு ரிலேஷன்ஷிப் பிரச்சனை, குழந்தைகளுடைய வாழ்வில் சின்ன சின்ன தடைகளை பார்க்கக்கூடிய நிலையாக இருந்து கொண்டிருந்த அந்த நிலையில் இந்த 5ஆம் வீட்டில் உள்ள சனி கிரகம் இப்பொழுது ராகு சாரத்தில் ராகுவாக மாறுகிறார்னு சொல்லலாம். அந்த ராகு கிரகம் 6இல் அமர்ந்து அதே சனி சாரம் வாங்குவது 5-6 பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இது என்ன பலன்களை செய்யும் அப்படின்னு நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்கும் பொழுது 5ஆம் வீட்டினுடைய பலத்தை குறைத்து 6ஆம் வீட்டினுடைய பலம் அதிகரிப்பது அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும்.
இதுக்கு நல்ல பலனாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, துலாம் ராசியில் பூர்வீகத்தில் இருப்பவர்களுக்கு பூர்வீகத்தை விட்டு வெளியூருக்கு செல்லக்கூடிய நல்ல வாய்ப்பாக இது இருக்கும். இதுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே சமயம் பூர்வீக ரீதியிலான சில விஷயங்களுக்கு போராடக்கூடிய நிலையாகவும் சிலருக்கு இருக்கும். இது குழந்தைகள் ரீதியிலாக வளர்ந்த குழந்தைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். 5ஆம் வீடு 6ஆம் வீடாக மாறும் பொழுது குழந்தைகளை எதிரியாக மாறலாம். குழந்தைகளுக்கு சிக்காகக்கூடிய நிலையாக இருக்கலாம். பூர்வீகத்திலிருந்து நீங்க வெளியே செல்லக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இருக்கலாம். முக்கியமாக திருமண வாழ்வை தனியாக பிரித்து விட்டு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஜாபுக்காக தொழிலுக்காக கிடைத்தால் நல்ல விதமாக நல்லபடியாக இதை பயன்படுத்திக் கொள்வது நிறைய தோஷங்களுக்கு ஒரு பரிகாரமாக கூட இதை நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் இவர்களும் அலட்சியம் இல்லாமல் இருப்பது ஓரளவிற்கு ஒரு நன்மை கொடுக்கும். 6 வலுப்பெறும் பொழுது திருமண வாழ்வை பிரிக்கலாம். சிலருக்கு டெம்பரரியான பிரிவு நான் சொன்னது போல பணிக்காக இருக்கலாம். சிலருக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பாகவும் இது இருக்கும். இதெல்லாமே கோச்சார நிலை. தசா புத்தி இதற்கு சாதகமாக இருந்தால் இந்த பலன் உறுதியாக நடந்துவிடும். இயற்கையான தசா புத்தி காலங்களும் இயற்கையாக திருமண வாழ்க்கையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஜாதகமாக இருப்பவர்களுக்கு இது பெரிய பாதிப்பை கொடுக்காது. உங்களுக்கு அதிக குழப்பங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க ஒரு ஜோதிடரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது மிக நன்மையான ஒரு பாதுகாப்பான பலன்களை கொடுக்கும். முக்கியமாக துலாம் ராசிக்கும் இந்த 6 வலுப்பெறும் பொழுது கண்டிப்பாக 7ஆம் வீட்டை தொல்லை பண்ணக்கூடிய ஒரு நிலை. 7ஆம் வீட்டுக்குடைய செவ்வாய் கிரகமும் பரிவர்த்தனையில் இருப்பது துலாம் ராசியுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு அசாத்திய தைரியமான ஒரு காலகட்டமாக இருக்கலாம். அவங்களுடைய பணி உயர்வு, வருமானத்தில் உயர்வு, பூர்வீகத்தில் இருந்து லாபம், இதனால் சில காலகட்டங்களில் இந்த மாதிரியான சில காரணங்களில் அவங்களுடைய வாழ்க்கை துணை ஓவர் கான்பிடன்ஸ்னால் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். இவங்களுக்கும் இந்த 6ஆம் வீடு பலமாக இருப்பதனால் சிலருக்கு பிரிவினையை நோக்கி விஷயமாக கோபத்தில் ஏற்படக்கூடிய பிரிவாக இருக்கலாம். சோ கண்டிப்பாக உங்க சுய ஜாதகம் பார்த்துக் கொள்வது மேலும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். மற்றபடி துலாம் ராசிக்கு நீண்ட நாள் தொல்லைகள், உத்தியோகத்தில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும். நினைத்த உத்தியோகம் கிடைக்கும்னு சொல்லலாம். நினைத்த அளவிற்கு அற்புதமான வருமானத்தோடு ஒரு பெரிய ஒரு ஆபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய நல்ல பணி கிடைக்கும். பிரயாணங்களும் ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான சுகமான பிரயாணங்களாக அமையும்னு சொல்லலாம். தூக்கத்தில் சிறிது கவனம் தேவை. தூக்க பிரச்சனையாக இருக்கலாம். சிலருக்கு கணவன் மனைவி படுக்கை ஸ்தானம் பிரியக்கூடிய அபாயம் இருக்கிறது. சோ எப்பொழுது ஒரு பாவகம் வீக் ஆயிடுச்சோ அதற்கு கனெக்ட் பண்ணக்கூடிய எல்லா பாவகங்களும் கரெக்டாக அதோடைய பலன்களை தொடர்ந்து காட்டுவது நம்ம ஜோதிடத்தில் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன். தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் துலாம் ராசி அலட்சியம் இல்லாமல் இருப்பது, திருமண வாழ்வில் அதிக கான்சென்ட்ரேஷன் கொடுத்து அந்த வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான பலனாக காட்டுகிறது.